ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தரும் ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், அதை நன்மையாக முடிய பண்ணினார். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் காரணமே இல்லாமல் நம்மை பகைப்பவர்களை, தீமை செய்பவர்களை, துரோகிகளை, துன்பப்படுத்துகிறவர்களை நாம் சந்தித்தே ஆக வேண்டும். ஏன் இப்படியெல்லாம் எனக்கு நடக்கிறது என்று நீங்கள் ஒருவேளை புலம்பிக் கொண்டிருக்கலாம். நான் நன்மைதானே செய்தேன், எனக்கேன் தீமை செய்தார்கள், அதுவும் நான் நம்பினவர்களே எனக்கு தீமை செய்கிறார்கள் என்று வேதனையோடு இருக்கலாம். இவை எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு அனுமதிக்கிறார், அதுவும் நம்மை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கு. இதை நம்புகிறீர்களா? இதுதான் உண்மை. கர்த்தர் வாலிபனான யோசேப்பிற்கு ஒரு சொப்பனம் தந்தார். அந்த தரிசனம் நிறைவேற அவன் காத்திருக்க வேண்டியதாயிற்று. ஆரம்பத்தில் அவனுக்கு என்ன நடக்கிறது என்று புரியவில்லை. ஆனால் கர்த்தர் அவனை அந்த தரிசனத்திற்கு நேராய் நடத்தினார். அவனை அவனுடைய சகோதரர்கள் பகைத்தார்கள், அவனுக்கு தீமை செய்தார்கள், அவனை தூக்கி குழியில் போட்டார்கள். பிறகு இஸ்மவேலரிடம் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவன் எகிப்திற்கு கொண்டு போகப்பட்டான். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவனுடைய சகோதரர் அவனுக்கு தீமை செய்ய கர்த்தர் அனுமதித்தார். அதுவும் கர்த்தருடைய திட்டத்தின் ஒரு பகுதி. அதனால்தான் யோசேப்பால் எகிப்திற்கு போக முடிந்தது, அதுவும் அடுத்த கட்டத்திற்கு. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் எப்பொழுதுமே நமக்கு வரும் தீமைகளை அவர் நன்மைகளாய் மாற்றுவார். நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, அப்பொழுது அவன் பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பச்சனமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வந்தது என்றான். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பலவான் இடத்திலிருந்து ஒரு இனிப்பும் இனிமையான மதுரமான செய்தியும் வரும். அதாவது உங்களுக்கு தீமை செய்தவர்களிடமிருந்து, உங்களை எதிர்ப்பவர்களிடமிருந்து, உங்களை பகைப்பவர்களிடமிருந்து உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி கர்த்தர் செய்வார். இது எப்படி நடக்கும் என்று கேட்கிறீர்களா? அவர் தீமையை நன்மையாக மாற்றுகிறவர். உங்கள் வாழ்க்கையில் நடந்து முடிந்த கசப்பான சம்பவங்கள் அது நன்மைக்குத்தான் என்று அப்பொழுது நீங்கள் நினைப்பீர்கள். இங்கே யோசேப்பு சொல்வதை கவனியுங்கள். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆம், யோசேப்பினுடைய தரிசனம் பல கட்டங்களை கடந்து நிறைவேறிற்று. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை பகைக்கும் வெறுக்கும் உங்களுடைய சொந்தக்காரர்களுக்காக, குடும்பத்தினருக்காக, நண்பர்களுக்காக, உடன் வேலை பார்ப்பவர்களுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். அவர்கள்தான் உங்களை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்பவர்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கே ஒரு யூதாஸ் தேவைப்பட்டான். ஆண்டவரின் மீட்பின் திட்டத்தில் அவர் சிலுவையை நோக்கி நகர அங்கே அவன் இருந்தான். துன்பங்களையும் துயரங்களையும் துரோகங்களையும் சகித்துக் கொண்டு முன்னேறுங்கள், முடிவிலே நன்மையை காண்பீர்கள். அவர்கள் யாருக்கும் பதிலுக்கு தீமை செய்யாதிருங்கள். உங்களை சிங்காசனத்தில் அமர வைக்க கர்த்தரால் அனுமதிக்கப்பட்டவர்கள் தான் இவர்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளை, பயப்படாதிருங்கள். சகலமும் நன்மைக்கு ஏதுவாகத்தான் உங்களுக்கு நடக்கும். எந்த தீமையும் உங்களை சேதப்படுத்தாது. அது உங்களுக்கு நன்மையாகவே முடியும். கர்த்தர் அதை நன்மையாகவே முடிய பண்ணுவார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேவனோ அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்ற வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. எங்களுடைய வாழ்க்கையிலே வருகிற தீமைகளை கண்டு நாங்கள் பயப்படாமல் எல்லாவற்றையும் சகித்துக் கொள்ள எங்களுக்கு கிருபைகளை தாரும். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே
தீமைகளை நீர் நன்மைகளாய் முடிய பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, யோசேப்பு எத்தனை வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டான்? A 40, B 30, C 20, D 10. இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமே என தயவு செய்து லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தொடர்ந்து நம்முடைய RCIM மிஷனரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.